சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அதாவது பாரதியார் சொல்லுவாங்க, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் சொல்லுவாங்க. ஸோ கடவுள் செஞ்சவங்க தான் ஆதரவாக பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்தியா தாய்மையை போற்றக்கூடிய நாடு. அதனால தான் தாயின் மணிக்கொடின்னு சொல்கிறோம், தாய்மொழின்னு சொல்கிறோம், தந்தை மொழின்னு சொல்கிறோம். தந்தை நாடுன்னு சொல்லலை, தாய் நாடு, தாய்மொழி, தாயின் மணிக்கொடி. அப்புறம் நதிகள் பேர்லாம் கவனிச்சு பாருங்க. கங்கை, யமுனை, காவிரி, கோதாவரி, நர்மதா, தப்பி, இப்படியும் பெண்கள் பேரில் தான் நிறைய நதிகள், ஞான நதிகள். அப்போ இந்திய தத்துவங்களே என்ன சொல்கிறது? சிவன் தலையிலிருந்து பிறந்த கங்கை, அந்த கங்கையின் மூலமாக தூய்மையாகும் உலகம், மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போது இந்த பூமியை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி யாருன்னா கங்கையாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க. அந்த கங்கை யாருன்னா நீங்கள் தான், ஞான கங்கைகள் தான். ஸோ அந்த ஒரு பெருமை மிக்க ஒரு பாரத நாட்டில் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். இந்த சிட்டியில் 4 லட்சம் பேர் இருக்காங்க. இங்கே நீங்கள் 40 மாதங்கள் வந்துருக்கீங்க. ரொம்ப விசேஷமானவர்கள், தேவ குலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருடைய தலையிலையும் ஒரு கிரீடம் வைப்பாங்க. ஹிந்தியில் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் சத்தியங்கிற காலத்தில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அங்கே லட்சுமி நாராயணர்கள் மகாராஜா மகாராணியாக இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே வாழ்ந்த எல்லாருமே தேவர்கள். ஒரு விஷயம் புதுசாக புரிஞ்சுக்கங்க, கடவுள் வேற, தேவர்கள் வேற. கடவுள் வேற ஒருத்தர், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், சிவனை பிடிக்கும். அவர் உடல் கிடையாது, சிவன் கர்ப்பத்தில் வரமாட்டார், பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனால் சதா சிவன் சொல்றாங்க. எப்போதுமே ஒரு சிவனாக ஜோதிரிக்கும் பாருங்க. நிறைய பேர் ஜோதிரிக்கமாக இருப்பார். காஞ்சியம்மணி அம்மாளுக்கு உருவம் இருக்கும், மீனாட்சி அம்மனுக்கு உருவம் இருக்கும், சொக்கநாதருக்கு லிங்கமாக இருக்கும். அப்போ ஒன்றும் புரிஞ்சுக்கங்க, சிவன் பிறப்பு இறப்பட்டவர், அவர் கடவுள். மீதி உள்ள எல்லாருமே பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள். யாரு? தேவரும் மூவரும் முனிவரும் அத்தனை பேரும் பிறப்புக்கு உட்பட்டவர்கள். ஆக தேவர்கள் எண்ணிக்கை 33 கோடி பேர். அந்த தேவர்கள் மேல கிடையாதுன்னு கடவுள் சொல்றார். இதே பூமி தேவர்கள் வாழ்ந்த பூமியா இருந்தது. காலம் மாற மாற அந்த தெய்வீக சக்தி குறைஞ்சுது, தெய்வீக குணம் குறைஞ்சுது, ஆத்ம ஒளி குறைஞ்சதுனால மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இறைவன் இந்த பூமியில அவதாரம் செஞ்சு என்ன செய்யறாருன்னா, எல்லாருடைய ஆத்ம தீபத்தை ஏற்றி விடுறார். அந்த நிகழ்ச்சி தான் இது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவன் ராத்திரியில வர்றான்னு சொன்னாங்க. எந்த ராத்திரி? சூரியன் மறைஞ்ச பிறகு வர்ற ராத்திரி கிடையாது. ஆத்மா இருளானதால் அவர் வெளிச்சம் தர்றதுக்காக வர்றார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் முதல் ஞானம், இந்த சிவபெருமான் சொல்ற முதல் ஞானம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்களே ஒரு ஜோதி தான், நீங்களே பிரகாசம் தான். ஆக நீங்க எல்லாருமே பிரகாசமான ஆத்மா. இந்த 2 தூரத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ளதுல இந்த ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா இங்க இருக்கவே தான் பொட்டு வச்சுக்கிறீங்க. போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். ஆக நாம் அத்தனை பேருமே ஆத்மாக்கள். அந்த ஆத்மாவுக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா, ஞானம்ங்கிற நெய் இருக்கிறார். அந்த ஆத்மா பிரகாசமாக்குறீங்கன்னா உங்க வீடு பிரகாசமாயிரும். அதான் தலைப்புறது, வீட்டை கோவிலாக்குவோம். பொதுவா வீட்டு கோவில்ல என்ன செய்வோம்? தீபம் போடுவோம் இல்லையா? அப்போ முதல்ல இந்த தீபத்தை பிரகாசிக்க வைக்கணும். அப்போ முதல்ல இறைவன் என்ன சொல்றார்? நீங்களே ஒரு தீப ஜோதிகள், உங்க தீபம் ஞானத்தினால் பிரகாசிக்க வேண்டும் சொல்லிட்டு, இந்த புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ அந்த ஆத்மா, இந்த உடல்ங்கிறது ஒரு மண் பொம்மைன்னு சொல்லுவாங்க, ஒரு சட்டைன்னு சொல்லுவாங்க, எலும்பும் சதையினாலான கூடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடறாங்க அல்லது புதைச்சிடறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு பிடித்த ஆத்மா ஒரு 13 நாள் கழிச்சு இன்னொரு கர்ப்பத்தை அடையும். இந்த உடல்
டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஆத்மா மரணமற்றது. நீரில் கரையாது, எதிராது வாழா வெட்ட முடியாது. இந்த ஆத்மா நித்தியமானது. நித்தியம்னா பெருசாக சிறுசாக, சத்தியமானது. ஆத்மா சத்தியமானது, சாஸ்வதமானது, ஆனந்த சொரூபமானது, அன்பு சொரூபமானது, அமைதி சொரூபமானது. உள்ள சேர் இருக்குல்ல, உள்ள இருக்குல்ல. பாப்பா உட்கார் 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 பாப்பா உட்கார். மாஜி பாப்பா உட்கார் உட்கார். அவள் ஓயாம எந்திக்க சொல்லுங்க. நாம் அனைவருமே சிவசக்திகள்னு இறைவன் சொல்றார். சிவனுடைய சக்தி பார்வதி மட்டுமல்ல, நீங்க எல்லாருமே பார்வதிகள் தான். சிவன் பார்வதிக்கு அமரகதை சொன்னாராம். அமர்நாத்ங்கிற கோவில்ல பார்வதிக்கு அமரகதை சொன்னாராம். ஒரு பார்வதிக்கு அல்ல, முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இறைவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அமரகதை. அமரகதைனா என்றுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய சத்திய கதைன்னு அர்த்தம். பொய்க்கதை கிடையாது, சத்தியமான கதை. இந்த உலகில் வரலாறு கடவுள் சொல்றார். 3 கால வரலாறு சொல்றார். அதனாலதான் சிவனுக்கு ஞானம். முதல் கோவிலோட பேரே சோமநாதர். இந்தியாவுல முதல் கோவில் சோமநாதர். சோமன் என்ற ஞான ரசத்தை கொடுக்கிறதான சோமநாதர். அப்போ குலசேகர கோயில பாருங்க, ஞான. அப்போ என்ன ஞானம் கொடுக்கிறாரு? இறைவன் 3 காலம் அவருக்கு தெரியும். அவர் நமக்கு இப்போ புரிய வைக்கிறார். இந்த பூமியில என்றுமே நீங்கள் வாழக்கூடிய ஆத்மாக்கள், உடல்ங்கிறது ஒரு சட்டை இல்லாட்டா இன்னொரு சட்டை, இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. முக்காலமும் நீங்கள் வாழக்கூடியவர்கள் என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்புறம் ஒரு 3 உலகத்தை பற்றி சொல்கிறாரு. நம்ம எல்லாரையும் திரிலோக சஞ்சாரி ஆக்குறாரு. ஸோ அது அடுத்தல பார்க்குறோம். ஆக ஆத்மா இங்கே இருக்குது, நமக்கு அழிவு கிடையாது. இந்த ஆத்மாவில் மனம், புத்தி, சுபாவங்கிற ஒரு 3 சக்திகள் உள்ளது. மனம்ங்கிறது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், கடலில் வர்ற அலைகள் போல. ஆத்மா அதாவது புத்திங்கிறது ஒரு தராசு. இது நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லுவோம். சம்ஸ்காரங்கிறது நம்ம செய்வதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த முகம் உங்க மனசுல பதிவாயிடும். திருப்பி எங்கேயாவது பார்த்தா இந்த பொருளை இன்னைக்கு பார்த்தேன்னு தோணும். அப்போ உள்ள ரெக்கார்ட் ஆகும். இதே போல இன்றைய நாள் விட்டுருங்க, 1ஆம் கிளாஸ் எங்கே படிச்சு உள்ள போய் உட்காருங்க. உள்ள போய் அது போல நம்ம செய்யற பாவ புண்ணியம் உள்ள பதிவாயிடும். அது நம்ம கூடவே வருது. புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றார். நம்ம உடல் ஒரு கார் மாதிரியும், ஆத்மா தான் டிரைவர். கிராமங்களில் சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா, ஏதோ வண்டி ஓடுது, சாமி புண்ணியத்துல சொல்றது தானே, இதுதான் வண்டி, ஆத்மா ஓட்டுது. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது டிரைவர் தூங்கிட்டாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே போல இந்த கண்ணு திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி கண்டுபிடிக்க சொல்றது இந்த கண் கிடையாது, இது டெய்லி முடிக்கிற கண். உள்ளே இருக்கிற கண் என்னைக்கு திறக்கிறோமோ அன்னைக்கு கடவுள் காட்சி கிடையாது. கண்டிப்பாக நீங்க அத்தனை பேருக்குமே அந்த இறை தரிசனம் பெறுவீர்கள். இந்த இறை தரிசனம் பெற்றவர்கள் தான் பெரிய மகானாயிகள். மதர் தெரசாவுக்கு டார்ஜிலிங்ல ஒரு ஒளி பேசுனதா சொன்னாங்க. அவங்க ஒரு பெரிய செய்து புனிதரா மாறினாங்க. ஆபிரகாமுக்கு ஒரு ஒளி தெரிஞ்சுனான். ஐ ஆம் தட், ஐ ஆம் அண்ட் ஐ ஆம் சொல்லிச்சான். நான் அதுவே சொல்லிச்சான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சில காட்சிகள் தெரியுது. அதே போல அவங்க எல்லாருக்குமே காட்சி தரக்கூடிய அந்த இறைவன் விட்டார். உள்ள போயிருங்க நீங்க உள்ள போயிருங்க. இந்த பூமியில ஞானத்தை சொல்ற இந்த நிகழ்ச்சி நாங்க ஏன் நடத்துறோம்னா, இந்த ஞானம் பெற்ற நாங்க ரொம்ப நிம்மதியா எங்களுக்கு நினைச்சு சந்தோஷப்படும். அது முதுகையான ஒரு பாட்டு வரும். நினைத்து எங்களுக்கு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. 3வது கண்ணை திறந்துட்டேன், 3 உலகம் தெரியுது, கடவுள் காட்சியா தெரியுது. இந்த பூமியினுடைய 3 காலம் புரியுது. அளப்பரிய ஞானம் கிடைச்சிச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உள்ளபடி சொல்றோம், இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டா பார்க்கிறோம். அந்த விளையாட்டு, இந்த பூமி ஒரு விளையாட்டு தளம். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா
விளையாட்டுல வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். இதைத்தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் போதனை செஞ்ச ஞானம் தான் இப்போ இந்த கீதா பாடசாலையில சிவன் நமக்கு சொல்றார். நம்ம எல்லாருமே அர்ஜுனர்கள் தான். நம்முடைய ஒவ்வொரு உள்ளமும் கேள்விகள் எழுது. அர்ஜுனனுக்கு பாண்டவர்கள நிறைய கேள்வி யாருக்கு வந்ததுன்னா அர்ஜுனனுக்கு தான் வந்தது. நான் ஏன் யுத்தம் செய்யணும், எல்லாரையும் கொல்லணுமா, இது என்னது, கேள்வி மேல கேள்வி அர்ஜுனன் கேட்டாங்க. அதே போல நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் கேள்வி வருது, வருதா இல்லையா? ஒரு சினிமா பாட்டு அழகா வருது, காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. ஒரு சினிமா பாட்டு, பிரபலமான பாட்டு, டெய்லி கேள்வி வரும். அப்போ நம்முடைய கேள்விக்கு அந்த தலைப்பே கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில்னு வரும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் இறைவன் பதில் சொல்றார். நம்முடைய ஆத்மாவை சாந்தியா சமாதானமா ஆக்குறார். ஸோ இந்த ஞானம் ஒரு மெடிசின் ஆன்மாவை சாந்தியும் சமாதானம் ஆக்குது. சாந்தி வந்துடுச்சுன்னா எல்லா சௌக்கியமும் வந்துடும். பெருமாள் கோயில ஒரு பாட்டு வரும், சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது, சாந்தம் இல்லையே சௌக்கியம் இல்லை. ஆக நாம் ஒவ்வொருவரும் சாந்தியாக மாறணும். இது 2 லட்சம் ரூபாய். இந்த உடல் சாந்தியாகும், நோய் வராது. அப்போ மனம் எப்ப சாந்தி ஆகும்னா நம்முடைய இருப்பை தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்துல செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. முதல் ஞானமாக நீங்கள் ஆத்மான்னு புரிய வச்சுட்டாரு. 2வது விஷயம், ஆத்மாவுடைய அப்பா அதனால அவருக்கு என்ன பேசுறாருன்னா பரமபிதா சிவபெருமான், மேலான பிதா சிவன். சொல்லுக்கு என்ன சொல்லுன்னா சமஸ்கிருதத்துல சிவன்னா புள்ளி, அந்த நன்மை செய்யப்பட்டார். அப்ப இறைவன் ஜோதி புள்ளியாக இருக்கக்கூடியவர். ஆத்மா ஒரு புள்ளி, இறைவன் ஒரு புள்ளி. ஊர்ல பெரிய ஆள பெரும்புள்ளின்னு சொல்லுவோம். ஸோ இறைவன் புள்ளியாக தான் இருக்கிறது. ஸோ அவரை நீங்க அப்பான்னு சொல்லிப்பாங்க. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. ஆக நம்ம அத்தனை பேருக்கு 2 அப்பா. இதெல்லாம் பாட்டா எழுதுறாங்க. பிள்ளைக்கு தந்தை இறைவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்ப தந்தையான இறைவன் நாம என்ன செஞ்சிட்டோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டோம். தேர்ட் பர்சன் ஆகிட்டோம். கடவுள், பகவான், ஆண்டவன், ஈஸ்வரன் இப்படிலாம் சொல்லி அந்த உறவு முறையை மறந்துட்டோம். இப்ப இறைவன் உறவு சொல்ல வந்துட்டார். நீங்க என்னுடைய குழந்தைகள். டெய்லிக்கு ஒரு முறை வாசிப்பாங்க. அந்த துவக்கமே இனிமையான குழந்தைகளே ஆரம்பிப்பாங்க இறைவன். ஸோ நம்ம எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள். அப்போ சிங்கத்தோட குழந்தை சிங்கமாக தானே இருக்கும், புலியோட குழந்தை புலியா தானே இருக்கும். அப்போ கடவுளோட குழந்தை எப்படி இருப்பாரு? நீங்களும் கடவுளோட குழந்தைகள். அப்போ உங்க வீடு கோவில் தானே, சரிதானா? கடவுளோட பிள்ளைகள் நீங்க, அப்போ உங்க வீடு கோவில் தான். இதை திருமலர் இன்னும் சொன்னார், உடலே ஒரு கோயில்ட்டார். உள்ளம் கோவில், ஊன் உடல் ஆலயம் சொன்னாரா இல்லையா? அப்போ நம்முடைய உள்ளங்கிற கோவில்ல இறைவனை அமர்த்த வேண்டும். அதுதான் இந்தியாவில் பொட்டு வைக்கிற பழக்கத்தை வச்சாங்க. கோவிலுக்கு போனா ஒரு பொட்டு வைக்கிறோம். எங்க வைக்கிறோம்? கண்ணத்துல வைக்கல, தாடையில வைக்கல, நெத்தியில வச்சோம். இந்த 5 கண், காது, மூக்கு, வாய் 5க்கு மேல இந்த இடத்துல வைக்கணும். திருப்பொட்டின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் அந்த ஆத்மா இருக்கு. ஆத்மாவுக்கு பக்கத்துல இறைவனை அமர்த்துறதுலாம் பொட்டு வைக்கிறது. ஆக நாம ஒவ்வொருத்தருமே இறைவனை இந்த இடத்துல அமர செய்யணும். இதைத்தான் கீதாசாரம்ல இந்த பழக்க கடையில ஒரு போட்டோ தொங்க போட்டிருப்பாங்க. 4 குதிரை, ஒரு சேரு, அர்ஜுனன், கிருஷ்ணன் உட்கார்ந்துருப்பார். அந்த படம் என்ன கருத்து சொல்லுங்க தெரியுமா? நம்முடைய உடலை தான் சொல்லுது. இந்த நம்ம உடல் தான் ரதம். 4 குதிரை எது தெரியுமா? கண்ணு, காது, மூக்கு, வாய். 4 குதிரை, மொத்தம் 5 புலன். மெய், வாய், கண், காது, மூக்கு. மெய்ங்கிறது உடல், கண், காது, மூக்கு 4 குதிரை. அர்ஜுனன் தான் ஆத்மா. அந்த அர்ஜுனன் என்ன செஞ்சாரு? இந்த உடலை நீ நடத்து கிருஷ்ணாட்ட, நீ வந்து சேர்ல உட்காரு. அதே போல நாம் ஒவ்வொருத்தருமே தினமும் என்ன சொல்லணும்னா, இந்த உடலை அப்பா நீங்க நடத்துங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா கையை பிடிச்சுதான் வெளியே போவோம். அதே போல அந்த அப்பாவை இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு டெய்லி இங்க பிரார்த்தனையில நினைச்சிட்டு, அப்பா இங்க உட்காரு, இந்த உடலை நீங்க நடத்துங்க, இந்த உடலின் சாரதை நீங்க தான். ஸோ அவரை கூடவே வச்சிருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வைக்கக்கூடாது. ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன்.
மகாபாரத போர் முடிஞ்சிடும். உடனே போர் முடிஞ்சோடனே அர்ஜுனன் சொல்லுவாரு, கிருஷ்ணா நம்ம போர் சம்பிரதாயப்படி இந்த போரில் வெற்றி ஈட்டி தந்தவனுக்கு என் கழுத்தில் இருக்கிற மாலை நான் போடணும். இது சம்பிரதாயம். அந்த காலத்தில் போருக்கு போகிற வீரருக்கு ஒரு மாலை போடுவாங்க. ஒன்று அங்கே இறந்தா வெற்றி மாலைன்னு அர்த்தம். இல்லை ஜெயிச்சுட்டாருன்னா அந்த மாலையை தேரோட்டிக்கு கொடுக்கணும், சாப்பிடும். அது நல்ல விலை உயர்ந்த மாலை. அப்போ அர்ஜுனன் என்ன செய்வார், கிருஷ்ணா இந்த மாலையை சாஸ்திரப்படி இதை சுற்றி வந்து வாங்கிக்கணும் பாரு. கிருஷ்ணன் சொல்லுவார், உன் சாஸ்திரத்தை அவன் கூட வச்சுக்கோ, நீ தேர விட்டு இறங்குவார், நான் சாஸ்திரப்படி தான் நடப்பேன் பாரு. கிருஷ்ணன் யோசிப்பார், இவர்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. அர்ஜுனன் இப்படி தள்ளி விட்டுருவார். தேர்தல் தள்ளிட்டு பொத்தனை இப்படி குடிப்பார். குடிச்சுட்டு அவர் இழுத்து தள்ளதான் இழுத்துருவார். உடனே அந்த தேர் வெடிச்சு தீ குடிச்சு இருக்கு. அந்த கதையில என்ன சொல்லப்படுதுன்னா, நிறைய பேருடைய கண் அர்ஜுனனுடைய தேர் தான். ஏன்னா அர்ஜுனன் தான் எல்லாருக்கும் அதுக்கு பண்ணார். நாகாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நிறைய அஸ்திரங்கள் இதை நோக்கி தான் வந்தது. அதெல்லாம் வெடிகுண்டு நினைச்சுங்க. அப்போ கிருஷ்ணன் இருக்கும் காரணத்தினால அந்த ரதம் தீப்பிடிச்சு எரியாம இருக்கு. அப்போ முதல்ல கிருஷ்ணன் எந்திரிச்சு போயிருந்தாருன்னா அர்ஜுனன் பஸ்மமாயிருப்பார். அதனால அர்ஜுனன் என்ன செஞ்சாரு, நீ முதல்ல யாரு? அப்ப அந்த கதையில நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உடலில் இருக்கும் பரியந்தம் இறைவனோடு சேர்ந்திருக்கணும். இறைவன் நீ கொஞ்ச நேரம் தள்ளி நான் தனித்திருக்கிறேன், இந்த தனித்திருக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஸோ கம்பெனியன் ஆஃப் காட், கடவுள் இறைவன் எனக்கு எளிய துணைவனாக வந்திருக்கிறார். இந்த இடத்தை வச்சு பேசி பாருங்க. வள்ளுவர் 3வது குறள்ல சொல்றார், கடவுள் வாழ்ல 3வது குறள்ல, மலர் விசை ஏகினான் மானடி சேர்த்தார் நிலவிசை நீடு வாழ்வார் மனம் என்ற தாமரையில் அமர்ந்திருக்கும் இறைவனை தொழுதால் சுத்தி வந்தால் நிலவிசை நீடு வாழ்வார். எங்க உள்ள சாமியை கூட சொல்றாரு, மனம் என்ற மலரில். ஆக நீங்க அந்த இறைவன்கிற அப்பாவை உங்க மனசுல உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி பாருங்க. அவரை வச்சுட்டு நீங்க செய்யற சங்கல்பம் சித்தி ஆகும். நாங்கெல்லாம் செஞ்சு பார்க்கிறோம், நிறைய எங்களுக்கு அனுகூலம், சந்தோஷப்படுறோம். நாங்கள் அந்த இறைவனை இந்த இடத்துல இருக்கிறதாக பாவனை பண்ணிட்டு, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்காக அந்த வேலையை செஞ்சு கொடுங்க, உங்களை வச்சு நான் இந்த சங்கல்பம் செய்கிறேன், இது நடக்கணும், இது சித்தியாகணும், நீங்க சொல்லி பாருங்க. இறைவன் வரதானமா கொடுத்தது. ஸோ இந்த தியான சென்டர்ல ஒவ்வொரு நாளும் ஒரு 4 பக்கம் முரளி வாசிப்பாங்க. அந்த ஒரு முரளி கிளாஸ் நீங்க வந்துட்டு போனீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் பேங்க்ல ஆத்மா பேர்ல 1,16,00,000 ரூபாய் ரெக்கார்டா வருவாங்க. இந்த இடம் கோடி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வருமானம் ஈட்டக்கூடிய இடம். இந்த இடத்துல நீங்க சம்பாதிச்சீங்கன்னா 21 பிறவிக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு 2 யுகம் இந்த பூமியில தேவர்கள் ஆட்சி நடக்கும், 2 யுகம் மனிதர்கள் ஆட்சி நடக்கும். மொத்தம் சதுர யுகம்னு சொல்லுவாங்க. 4 யுகம், சத்தியுகம், திரேதாயுகம் தேவர்கள் ஆட்சி, துவாபரயுகம், கலியுகம் மனிதர்கள் ஆட்சி. இப்போ மனித ஆட்சி முடிய போகுது. ஒரு 2026 கூட மனித ஆட்சி முடிஞ்சு தேவத ஆட்சி பிறந்துடும். இந்த கிருஷ்ணர் டெல்லி யமுனை நதிக்கரையில பிறந்துருவார். இதைத்தான் எழுதி வச்சாங்க, கம்சபுரியில் கிருஷ்ணன் பிறப்பார்னா. கம்சன் யாரு? அத்தனை குழந்தைகளையும் தீட்டு கொடுத்து நாளைத்தவன் கம்சன். ஸோ இந்த பூமி தீட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் நிறைந்த பூமி. அப்போ இந்த பூமி ரெனிவலாக போகுது. ஆக ஒரு உலகம் அழியும் போது இன்னொரு உலகம் போயிடும். பழைய உலகம் முடிய போது அந்த காலத்துல இந்த கிருஷ்ணபுரியில இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேருமே தேவர்களாக இருக்க போறீங்க. உங்க தலையில ராஜாவுக்கும் கிரீடம் இருக்கும், மனிதர்களுக்கும் கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்துக்கு தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் முன்னோட்டமாக முடிசூட்டு விழா. இன்னைக்கு இந்த அன்னையர் தினத்துல உங்களுக்கு இறைவன் முடிசூட்டுறார். தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. திருக்குறள்ல வரும், தந்தை மகத்தாற்றும் கடமை தம்மினும் தம்மக்கள் முன்னோக்கி நிற்ப செயல். என்னை விட என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? ஒரு அப்பாவா தாத்தாவா தான் பிள்ளைய இங்கே வைப்பார், பார்த்துக்கலாம், இங்கே வைப்பார், தான் தலையை விட வசதி வைப்பார். அதே போல அந்த சிவபெருமான் தன்னுடைய பிள்ளைகளான உங்களை தலை கிரீடமாக வைக்கிறார். அதனுடைய முன்னோட்ட நிகழ்ச்சியாக இன்னைக்கு உங்க எல்லார் தலையிலையும் ஒரு கிரீடம் வைக்கப்படும். ஒரு பூமாலை வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பூமாலை போடப்படும்.
எல்லாருக்கும் போட்டோ எடுத்த உங்க வீட்டுல அனுபவம். நீங்க பெருமிதத்தோட வாழணும். நான் ஒரு தேவ குலத்தை சேர்ந்த ஆத்மா, 2 யுகம் இந்த பூமியில தேவதையா இருக்கோம். உண்மையிலே சரி, நீங்க பேசுறதெல்லாம் சத்தியமான வார்த்தை. நீங்க தான் தேவதைகள். நான் சிவசக்தின்னு நீங்க சொல்லி சொல்லி பாருங்க, உங்க மனசுல உள்ள துக்கம் போயிடும். ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க, நான் சிவசக்தி, சிவனுடைய சக்தி சொன்னீங்கன்னா கண்ணீர் வரது. கடவுள் சொல்றார் கண்ணீர் விடக்கூடாதுங்கிறார். நீங்க எதுக்கு கண்ணீர் விடணும்? ஒருபோதும் விடக்கூடாது. இன்னைக்கு கவலையற்ற மகாராஜாக்களாக வாழ வேண்டும், கவலையற்ற மகாராணி ஆகணும். இந்த ராஜயோக தியானங்கள்னு சொல்லுவோம். நீங்க எல்லாருமே ராஜயோகம், உங்களுக்கு யோகம் தான் வந்தாச்சு சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்னையா ராஜயோகம், அந்த யோகம் வந்துடுச்சு. இது நன்னாள். நீங்க வந்தா உங்களுக்கு இப்போ ஃப்ரீடம் சொல்ற நிகழ்ச்சி நடத்துவாங்க. மேலும் நீங்க நிறைய வந்து இதை தெரிஞ்சுக்கணும். எங்களால் நிறைய விஷயம் சொல்ல முடியல. அற்புதமான தேவ ரகசியங்கள் இன்னும் 1 hour பேச நீங்க வீட்டை மறந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. நேரம் கருதி அடுத்த சந்தைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். வந்த அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.